ஸோ டேண்ட்ரஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க? நாங்கள் நேச்சுரல் மெடிசன் தான் சொல்லுவோம். இப்போ சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை நேச்சுரல் மெடிசன் தான். இப்போ நேச்சுரலாக எடுத்துட்டிங்கனாவே இது சரியாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மறுபடியும் சில ஆயில்ஸ் கொடுத்து அந்த பேகெல்லாம் ரெஜுவினேட் பண்ணி ஆன்டி பாக்டீரியல் அது நேச்சுரல் இருக்குது, அதை கொடுக்கும்போது அந்த பாக்டீரியெல்லாம் செத்துரும். அதே மாதிரி ஒரு சில மெத்தட் இருக்குது. இப்போ ஹேர் வாஷ் பண்ணும்போது இப்போ இந்த முள்ளாட்டு இருக்குல்ல அந்த கோம்பு அந்த மாதிரி வாங்கி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணணும். இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதுகுலியெல்லாம் டாட்டாக இருக்கும், நெஞ்சு வரைக்கும் டாட்டாக இருக்கும். என்ன காரணம்னு சொல்லுங்கள்? குளிச்சிருவாங்க, குளிச்சதுமே அந்த டேண்ட்ரஃப் சரியாக இது பண்ண மாட்டாங்க. நம்ம குளிக்கும் போது இந்த போர்ஸ் ஓப்பன் ஆயிரும் நம்ம உடம்புல இருக்க. அப்போ நம்ம சீவும் போது அந்த டேண்ட்ரஃப் போய் அங்கங்கே போய் பார்ட்டிக்கலுமோ அது அடுத்த போர்ஸ் க்ளோஸ் ஆகும். அந்த இடத்துல அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ நிறைய பேர் பிம்பிள் இருக்கும் இந்த நெஞ்சில் பேக்லாம் பார்த்தீங்கன்னா முதுகில் பிளாக். இது காரணம் டேண்ட்ரஃப் தான். ஃபஸ்ட்டு இப்படி வந்தாவே ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பண்ணணும். ஸோ டேண்ட்ரஃப் கரெக்ட் பண்ணணும்னா நேச்சுரலாக ஸ்க்ரப் பண்ணி நல்லா குளிக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், நல்லா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.